அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 2/4/2024 செவ்வாய்க்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இது மூணுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்மையான ரெட் கேண்டிலுங்க. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.6% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் மேலே போகிறது இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உருவாயிருச்சு. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா இது டெய்லியுமே அவங்க ஏதோ ஒரு டேட்டா விடுவாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா விட்டாங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஜூன் மாதம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுவோம் அப்படின்ற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 67% இருந்துச்சு. நேற்று அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 57% குறைஞ்சி போச்சு. சரி, அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறிட்டு போனது ஜூன் மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். அது வந்து ஏப்ரல் மாதத்துலேயே நம்பி ஏற்றுறாங்க. ஆனால் இப்போ நடக்காது அப்படின்னு தெரிஞ்சவொடனே பிடிச்சி இறக்குறாங்க. இதுதான் மேட்ரு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஒரு 0.6% விழுந்துருச்சு. எஸ்என்பி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பேரிஷால டவ் ஜோன்ஸ் அளவுக்கு அது ஒரு 0.2% விழுந்திருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். 0.11% பாசிட்டிவாக முடிஞ்சு ஒரு டோஜி கேண்டோட முடிஞ்சிருக்கான். அப்போ இந்த 3 இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது டவ் ஜோன்ஸ் தான் கொஞ்சம் வீக்கராக தெரியுறான். அண்ட் விக்ஸை பாருங்கள், இப்போ வந்து மார்க்கெட் விழுகுது, விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக போகுது அப்படிங்கிறக்கான இண்டிகேஷன் தான். பட் வந்து மார்க்கெட் வந்து வெறித்தனமாக விக்ஸ் வந்து வெறித்தனமாக ஏறி முடியும் போது 5% வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் ஏற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் இன்னொரு 3-4% ஏற்றிருக்கான். கிட்டத்தட்ட 5-3-8-9% பக்கமாக விக்ஸ் ஏறிட்டு இறங்கியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பேட் சைன் தான். அண்ட் ஆல்வேஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க மாட்டேன்னு நினச்சானே வந்து இந்த பாண்டியில் தூக்கிட்டு போய் மேலே வச்சுருவாங்க. அதே மாதிரி பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 2.25% ஏறி 4.3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ லைட்டாக நெகட்டிவாக இருக்குது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இது கிளியரான பிரேக் அவுட்டு தான், நான் மேலே போகிறேன் பாரு அப்படின்ட்டு வந்து மேலே போயிட்டு இருக்கிறான். 84 ரூபாயில் போயிட்டு இருக்கான். ஸோ 90 கீழே இருக்க வரைக்கும் இது ஓகே தான். பட் ஸ்டில் இதோட ரேட் இன்க்ரீஸ் ஆக நம்ம மார்க்கெட்டுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போகும். இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட் இருக்குது நிலவரம். ஸோ நிலவரம் ரொம்ப கலவரமாக தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. அண்ட் அடுத்து நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங் இங்கே. ஸோ விப்ரோ 1% பாசிட்டிவ், HDFC பேங்க் 1.5% பாசிட்டிவ், ICICI வந்து 0.5% பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் மட்டும் ஃப்ளாட்டாக ஒரு 0.17% நெகட்டிவில் முடிச்சிருக்கான். இதுவே நீங்கள் யூஎஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து இங்கே ஃப்ளாட்டாக முடிச்சவன் 2% நெகட்டிவ், ICICI பேங்க் வந்து இங்கே பாசிட்டிவாக முடிச்சிருக்கான் 0.5%. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.7% நெகட்டிவ், HDFC பேங்க் வந்து இங்கே 1.5% பக்கமாக பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா 0.5% தான் பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1% பாசிட்டிவ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.5% நெகட்டிவ். கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக் பயங்கர நெகட்டிவாக இருக்குது. பேங்கிங்கில் HDFC பேங்க் மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தனால நல்லா இருக்கான். ஆனால் ICICI ஏன் விழுந்தாங்கிறது தெரியவே இல்லை. ஸோ ஏடிஆருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை இண்டிகேட் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஐடி டேட்டா பார்த்துருவோம். ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோட ட்ரேடிங் வால்யூம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த ஈஸ்டர் என்ன முடிஞ்சு அவங்க அந்த ஹேங் ஓவர்லேருந்து வெளியே வரல, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே நெட் செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 522 கோடி பக்கமாக செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணி ஒரு 1200 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வைஸ் வந்து ஓகே டேட்டா தான். இது பெரிய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்த்திங்க அப்படின்னா நேற்று விழுந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாஸ்டாக் பாசிட்டிவாக தான், அவனையும் பிடிச்சி இறக்கியிருக்காங்க. 0.2% நெகட்டிவாக இருக்கான். எஸ்என்பி 0.2% நெகட்டிவ், டவ் ஜோன்ஸ் வந்து 0.34% நெகட்டிவாக இருக்கிறான். ஒரே நிமிஷம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்ஸுமே நெகட்டிவாக இருக்கான், சிஎஸ்சி நெகட்டிவாக இருக்கான், ஃபிட்ஸே நெகட்டிவாக இருக்கான். யூரோப்பியன் மார்க்கெட்டில் நாங்கள் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கான் அப்படின்னு வேணால் நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து வந்து நம்மளுடைய நிக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.14% பாசிட்டிவாக இருக்கிறான். தைவான் என்னாச்சுன்னு தெரியல, 1.5% நெகட்டிவாக இருக்கிறான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிலவரம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது. நம்ம அப்படியே நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேற்றே வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, 503 504 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று பார்த்திங்கன்னா 490 லெவலில் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு 10 பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்கிறான். இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட நேற்று ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரே நிமிஷம் நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை. இந்த 530, இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் வந்து 516 நினைக்கிறேன். ஸோ இவன் 530 வரைக்கும் போயிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை போட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன்லேயே முடிச்சிட்டான். பெருசாக மார்க்கெட் மேலேயும் போல கீழேயும் போல. அதே மாதிரி நேற்று விர்ஜின் சிபிஆரும் ஃபார்ம் ஆயிருந்துச்சு நிஃப்டியில். இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆல் டைம் ஹைக்கிட்ட போய் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறது நல்ல விஷயம் தான். பெரிய ரிவர்ஸெல்லாம் வந்து கீழே வராமல் கன்சாலிடேட் ஆயிருக்கானே, அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் சேம் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான். ஆனால் பேங்க் நிஃப்டி நேற்று நிஃப்டியோட புல்லிஷாக இருந்தான். அதற்கான காரணம் வந்து HDFC பேங்க்கில் வந்து அந்த நல்ல நியூஸ் தான். ஸோ 2-3 நல்ல நியூஸ் வந்து சேர்த்து HDFC பேங்க்கில் வந்துச்சு. அதனால் வந்து பேங்க் நிஃப்டி நல்லா
அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு நிஃப்டியை. ப்ளஸ் பிஎஸ்யூ பேங்க்குமே வந்து ஏதோ டார்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாமா அமெரிக்காவில் இருக்க ஏதோ ஒரு கம்பெனி, அதனால் அவனுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நிஃப்டியை வந்து பேங்க் நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த செக்டார் சுற்றி சில பாசிட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால நிஃப்டியில் வர இன்னைக்கு கேப் டவுனே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று க்ளோசிங்கை பாருங்கள், நிஃப்டி வந்து 0.6% பாசிட்டிவ், வந்து 1% பக்கமாக பாசிட்டிவ். இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டுமாரோ சிபிஆர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாத்துலேயுமே விர்ஜின் சிபிஆர் தான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவிட்டி வந்து இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோட பிவட் அண்ட் இது வந்து வீக்லியோட R1. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டுமாரோ சிபிஆர். ஸோ இந்த டுமாரோ சிபிஆரோட S1 இங்கே இருக்குது. ஸோ இவன் வந்து 50 பாயிண்ட் கிடையாது, 100 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா 0.5% நெகட்டிவ். அப்படி பார்க்கும்போது விர்ஜின் சிபிஆர் பக்கத்தில் தான் ஓப்பன் ஆக போகிறான். ஓப்பன் ஆனவுடனே விர்ஜின் சிபிஆர் கிட்ட போயிட்டு ஒரு ரிவர்சல் வரதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டியில். ஸோ இன்றைக்கி விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு செம்மையான ஹை ப்ராபபிள் ட்ரேடாக நிஃப்டியில் இருக்க போது மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த விர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்சல் ஆகி வராமல் இன்கேஸ் அதையுமே தாண்டி போயிட்டோன்னா பக்கத்துலேயே வந்து வீக்லியோட பிவட் இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டணும். அதனால் கீழே போகிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லை. மார்க் அவுட் கேப் டவுன் ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே வர்றதுக்கு மேலே வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக மார்க்கெட் கேப் டவுனுக்கு அப்புறம் கீழே போகிறதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் தான். அதுக்கப்புறம் மேபி ஒரு பியரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த S1 கிட்டேருந்து ரிவர்சல் ஆகி கீழே போகும்போது ஒரு ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் இன்றைக்கி விர்ஜின் சிபிஆர் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிரகாசமாக தெரியுது, அதை விட்டுறாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை விட நம்ம வந்து நல்லா புல்லிஷாக இருந்துன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா S2. இதை வந்து நம்ம வந்து க்ரீன்லேயும் போட்டுக்கலாம், ரெட்லேயும் போட்டுக்கலாம், பரவாயில்ல, இருங்க ரெட்டுக்கு ரெட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கலரை மட்டும் மாற்றிடுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா S1, இது வந்து பார்த்திங்கன்னா S2. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ பட் இருந்தாலுமே நம்ம வந்து இவன் சொல்கிற கேப் டவுனை எடுத்து பார்த்துப்போம். 0.4% கேப் டவுன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் லோ கீழே தான் ஓப்பன் ஆகிறான். ஆனாலுமே விர்ஜின் சிபிஆர் ரொம்ப எங்கேயோ கீழே இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இவன் கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலுமே ஒரு 350 ரேஞ்சில் 47-350 ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலுமே அப்படியே பைபேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஃபால்னாலுமே S2 கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. S2 மிஸ் பண்ணுதா விர்ஜின் சிபிஆர் கிட்ட சப்போர்ட், விர்ஜின் சிபிஆர் மிஸ் பண்ணுதா வீக்லி சிபிஆர் கிட்ட சப்போர்ட். ஸோ அதே மாதிரி நேற்று ப்ரைஸ் ஆக்ஷனும் கிளியராக என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. கன்சாலிடேஷனில் எல்லா ரேஞ்சிலையுமே பை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரைஸை கீழே போக விட மாட்டாங்க. குளோபல் சென்டிமெண்ட்டால் கேப் டவுன் ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு த்ரெட் என்ன அப்படின்னா இந்த நிஃப்டி பாயினோட ஆல் டைம் ஹை மட்டும்தான். ஏன்டா நீ ஆல் டைம் ஹைக்கு போனால் அப்படிங்கிற மாதிரி ஆல் டைம் ஹைகள் இருக்குது, நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம், ஐயோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு யாராவது நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபாலை யாராலையும் தடுக்க முடியாது. விர்ஜின் சிபிஆரை உடச்சு கூட அவங்க கீழே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இவன் ஆல் டைம் ஹையில் இல்லை, கொஞ்சம் கீழே இருக்கான், ஒரு 300 ரேஞ்சில் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிடலாம் மார்க்கெட்டில் ஃபர்தர் ஃபால் வராது அப்படின்ட்டு. பட் சென்டிமெண்ட் வந்து எல்லோரும் பயந்துட்டாங்க, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் பயந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நேரோ சிபிஆரும் ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங்கும் வரவே இல்லை. ஸோ அதனால் மேபி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 5% சான்ஸ் இருக்குது. பயம் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டால் யாராலையும் எதையும் தடுக்க முடியாது, விழுந்து தான் ஆகணும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த S2 பேங்க் நிஃப்டி தாண்டிடுச்சு, இல்லை விர்ஜின் சிபிஆரையும் தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து கீழே போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 95% இருக்குது. அது நடக்கிறதுக்கு வெறும் 5% தான் சான்ஸ் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இருக்கிற ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அளவுக்கு புல்லிஷாக இல்லை, பட் ஸ்டில் அவனுமே கன்சல்டேட் தான் இருக்கிறான். ஸோ அவனுக்கும் விர்ஜின் சிபிஆர் இருக்குது. S2 வந்து இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இப்போ வந்து இவனுமே ஒரு 0.5% கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு இந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆவான். ஒரு 21,900 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓப்பன் ஆவான். ஸோ அங்கேருந்து 21,100 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கணும். அது பிரேக் ஆகிற பட்சத்தில் அவன் கண்டிப்பாக கீழே போயிடும். பட் எனக்கு தெரிஞ்சு இவனுமே வந்து விர்ஜின் சிபிஆரை தாண்டி கீழே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இங்கேருந்து ரிவர்சல் வருது, S1லேருந்து ரிவர்சல் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த S1 ரிவர்சல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து S1ஐயும் தாண்டி மேலே க்ளோஸ் வச்சிட்டான்னா ஒரு அகைன் இதுவும் S1 ரிவர்சல் தான், மேலே வந்து சிபிஆர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட் ஈவன் தான் எனக்கு ரெக்கவரி ஆனாலுமே பயங்கர புல்லிஷாக மேலே போயிடும் அப்படிங்கிறதுக்குலாம் எனக்கு சான்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேஸ்ட் அந்த குளோபல் சென்டிமெண்ட் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டு அங்கேருந்து ரெக்கவரி வந்து ப்ராபப்ளி நேற்று ஹைக்கு பக்கத்தில் நேற்று லோக்கு பக்கத்துலையோ இல்லை வந்து S1 பக்கத்துலையோ தான் S1க்கும் ப்ராபப்ளி சிபிஆர் பக்கத்தில் முடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி அதையும் தாண்டி அவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணிடுவோம் நிஃப்டி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா
நல்ல கன்சாலிடேஷனை போட்டு ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டில் போட்டான். ஆனால் அதில் வந்து லாஸ்ட் ஹவரில் செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போயிடுச்சு. அண்ட் ஃபர்தராக ஒரு கன்சாலிடேஷன் ஒரு டோஜியை போட்டிருக்கான். சப்போஸ் இன்றைக்கி வர்ற பேட்டர்ன் ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டிலாக இங்கே போடுறான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இது ரிவர்சல் தான். இதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையை தொடர்றதுங்கிறது எலெக்ஷன் முடிச்சு தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை, இன்றைக்கி வந்து இவன் பாசிட்டிவாக முடிச்சிட்டா அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகி ஃபர்தராக அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு மேக் இட் ஆர் பிரேக் இட் டேயாக வந்து அமைய போகுது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் பேங்க் நிஃப்டி வந்து அந்த மாதிரி கிடையாது. கிளியரான ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு மேலே போயிருக்கான். கன்சாலிடேஷன், ஒரு நல்ல க்ரீன் கேண்டில், ஃபர்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருந்தோம். இதை வந்து உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி விடுங்க, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டான். ப்ராபப்ளி இன்றைக்கி டே ஹையை தாண்டும் போது இதையும் உடச்சவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி கீழே சப்போர்ட்டுங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கண்டிஷனில் ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில் வருமா அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவன் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. பட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயம் எந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கு வருதுங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது அமைய போகுது. அண்டு அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் அவ்வளோதான். இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேக்அவே தான். ஒன்று, ஈவன் தோ மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுனாக ஓப்பன் ஆனாலுமே அந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகாது, மேலே வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதே மாதிரி நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணோம். இன்றைக்கி நிஃப்டி பெருசாக விழுகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு பெருசாக விழுகாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. இதற்கு வந்து ஒரு 2-3 காரணங்கள் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஏடிஆர்லாம் பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. ஆனால் வந்து பேங்க் ஏடிஆரில் ஐசிஐசி பேங்க் நல்லா கிராஷ் ஆகிருந்தாலுமே அந்த நெகட்டிவிட்டிலையும் பாருங்கள் 0.5% பாசிட்டிவாக இருக்கிறான். அதனால் ஸோ பேஸ்ட் ஆன் த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து ஐடி இருக்குது. அதனால் ப்ராபப்ளி நிஃப்டி வந்து ஃபால் ஆகலாம். ஆனால் அந்தளவுக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகாது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எண்ணம். ப்ளஸ் கேண்டிலே பாருங்கள் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கான். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகலை. ப்ளஸ் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கிறான். பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைட்டுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு 2-3 காரணங்களால தான் இன்றைக்கி ப்ராபப்ளி நிஃப்டி விழுகிற அளவுக்கு பேங்க் நிஃப்டி விழுக மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கோட அனாலிசிஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.